யாரிடமிருந்து நீங்கள் ஆங்கிலம் கற்றிருக்கிறீர்கள் அந்த சமயத்தில் ஃப்ரம்மும் முன்னாடி வரணும். அதுக்கப்புறம் ஹவ் பாருங்கள். ஹவ் என்ன எப்படி. சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸுகள் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஹவ் ஆர் யூம்பாங்க. ஹவ் ஆர் என்ன அர்த்தம், நீங்கள் எப்படி இருக்கீங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னா ஃபைன் சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லுவார். ஃபைன் தேங்க்ஸ். அப்புறம் அவர் திருப்பி நீங்கள் எப்படி இருக்குன்னு கேட்கணுமா இல்லையா, அதான முறை பண்பாடு. அப்போது ஹவ் ஆர் யூன்னு அவர் சொன்னதே சொல்லாமல் கொஞ்சம் மாற்றி சொல்லலாம். என்ன சொல்லலாம், ஹவ் டு யூ டூ. அப்போ ஹவ் என்ற வார்த்தை எப்படி. ஹவ் ஆர் யூ எப்படி இருக்கிறீர்கள். ஹவ் டு யூ டூ ஏன்னா நீ என்ன செய்கிறாய்னு அர்த்தம் கிடையாது, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆகையினால் ஹவ் என்பது எப்படி என்ற அர்த்தத்தில் வருகின்ற கொஸ்டின் வேர்டு. ஹவு மெனின்னு வரும்பொழுது அர்த்தம் மாறுகிறது. ஹவு மெனினா எத்தனை. ஹவு மெனி புக்ஸ் டூ யூ ஹேவ், உன்னிடத்தில் எத்தனை புத்தகங்கள் உள்ளன. ஹவு மெனி ஃப்ரெண்ட்ஸ் டூ யூ ஹேவ், உனக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள். ஹவு மெனி ஸ்டோரிஸ் டிட் யூ ரீட், நீ எத்தனை கதைகளை படித்திருக்கிறாய். அப்போது ஹவு மெனி வரும்போது எத்தனை என்ற அர்த்தத்தில் வரணும். ஹவு மச் என்ன எவ்வளவு. அதாவது இந்த மச் எப்போ வரும்னா விரலை விட்டு எண்ண முடியாத பொழுது. மெனி வரும் பொழுது கவுண்டபிள், மச் வரும்போது அன்கவுண்டபிள், எண்ண முடியாது. இப்போ ஹவு மச் ஹேர் ஆர் தேர் ஆன் யுவர் ஹெட்னு சொல்லலாமா. உங்களுடைய தலையில் எத்தனை முடிகள் இருக்குன்னு யாராவது எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, சொல்ல மாட்டான். ஹவு மச் மணி டு யூ வாண்ட். இப்போ இந்த கேள்வியை கவனிங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும். இப்போ ஹவு மெனி ருப்பீஸ் டூ யூ வாண்ட்னு சொன்னால் கரெக்டு. ஆனால் ஹவு மச் ருப்பீஸ்னு சொல்லக்கூடாது. ஹவு மச் மணி டு யூ வாண்ட்னா நீங்கள் எவ்வளவு பணம் விரும்புகிறீங்க, உங்களுக்கு தேவை என்ற அர்த்தத்தில். ரைட்டு. ஹவு மச் டு யூ ஈட் டெய்லி, நீங்கள் தினசரி எவ்வளவு சாப்பிட்றீங்க. ஹவு மச் டு யூ டாக் டெய்லி, தினசரி நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க. இந்த மாதிரி ஹவு மச் என்பது அன்கவுண்டபிள் என்ற அர்த்தத்தில் யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், ஹவு லாங். ஹவு லாங் என்ன, லாங்னா நீளம். ஹவு லாங்னா எவ்வளவு நீளம்னு அர்த்தம் கிடையாது, எவ்வளவு காலம். ஹவு லாங் ஹேவ் யூ பீன் அட் மெட்ராஸ், நீங்கள் சென்னையில் எவ்வளவு காலமாக இருக்கிறீர்கள்.